வரைக்கும் நிறைய செக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ரொவிஷன்ஸ் நீங்க வந்து மெமரைஸ் பண்ண வச்சிருக்கணும். ஓகேவா? ஃப்ரம் இன்டர்ல இருந்து நீங்க டைரக்ட் டாக்ஸ் இன்டர் புக்கே வச்சுக்கோங்க, உங்களோட ஃபைனல் புக்கே வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம். இன்டர் புக்கை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும். முக்கியமான விஷயம், இன்டர் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும்ல, ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் முதல்ல ஞாபகம் இருக்கும். ஓகேவா? பேப்பர் ப்ரெசன்டேஷன் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ, எம்சிக்யூ தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் நீங்க செக்ஷன் பில வந்து உங்களுக்கு எந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஸோ இதுதான் பேப்பர்ல இங்கதான் ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். அந்த நீங்க ஒரு குட்டி மார்ஜின் போட்டிருப்பாங்க, இங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. இங்கேயே வந்து ஆக்சுவலி 2A ஆர் 2B. ஓகேவா? அந்த 2B வந்து நீங்க இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நோட். ஓகேவா? ஸோ இந்த நோட் எழுதுறது ரொம்ப முக்கியம் டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இங்க சம்ஸ் முடிச்சிட்டீங்க. எக்ஸாம்பிள் இங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஒரு மிஸ்டர் எக்ஸோட இன்கத்தை நீங்க கம்ப்யூட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எப்படி ஒவ்வொரு இன்கமும் கம்ப்யூட் பண்ணீங்கன்றதுக்கு இங்க ஸ்டடி நோட் ஒன்று போடணும். 0.1, 0.2, 0.3. ஓகேவா? இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நம்ம அண்டர் செக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம்ல, 24ல நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்கேன் as per income tax. ஸோ இந்த ஸ்டடி நோட் நான் எலாபரேட்டா கீழே எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த நோட் இப்படிதான் எழுதணும். ஓகேவா? as per 24 standard deduction 30% has been computed. ஓகேவா? as per income tax provisional act. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அவரோட இன்கம்க்கு அவருக்கு வந்து செக்ஷன் 16ல ஏதாவது டிடக்ஷன் கொடுத்திருந்தா, 10ல கொடுத்துருக்கிற டிடக்ஷன், அந்த 80Cல இருந்து 80U வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டிடக்ஷனுக்குமே நீங்க எப்படி கம்ப்யூட் பண்ணீங்க அப்படின்றத இந்த நோட்ல 0.1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எலாபரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டடி நோட் 1ல எஸ். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லஸ்ட்ரேஷன் 1ல பார்த்தீங்கன்னா இந்த சம் இன்கம் டோட்டல் இன்கம் நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டடி நோட்லயுமே இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட்டும் போட்டு எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் இஸ் நாட் அலவுட் அண்டர் செக்ஷன் 40A. ஸோ இந்த மாதிரி நோட் வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டிடக்ஷனுக்குமே அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கேபிட்டல் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ கேஷ்ல நம்ம பேமெண்ட் பண்ணதுனால இந்த டிடக்ஷன் வந்து நாட் அலவுட். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் நோட் எழுதியிருப்பாங்க. இது வந்து இன்கம் டேக்ஸ் இன்கம் ஒரு எக்ஸ் பர்சனோட இன்கம் கம்ப்யூட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, எந்த சம் எழுதினாலும் ஸ்லம் சேல்ஸா இருக்கட்டும், ஆர் ஈவன் வந்து டபுள் டாக்ஸேஷன்ல நீங்க ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 90 கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த ரிலீஃப்னாலும் சரி, எல்லா சம்ஸ்க்குமே இந்த மாதிரி நோட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இந்த நோட்டுக்கு வந்து அவங்க செப்பரேட்டா மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன்றது நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி எம்சிக்யூ ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு 60 எய்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்சிக்யூல ஒரு 16 மார்க்ஸ் அபவ் வரணும். ஓகேவா? அந்த இது ரொம்ப முக்கியமானது. ரிமெம்பர் த செக்ஷன்ஸ். ஸோ நம்ம நிறைய செக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டரோட பிஸ்னஸ் இன்கத்துல இருந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? கேபிட்டல் கெயினா இருக்கட்டும், எல்லாமே இங்க வரும். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன்ஸை ரிமெம்பர் பண்றதுக்கு இது என்னோட பர்சனல் ட்ரிக் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஸ்டடி நோட் 1 எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 1 வந்து ஒரு 3 பார்ட்டா ஒரு 4 பார்ட்டா வந்து ஆடியோவா MP3யா ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம தூங்கும் போது ஆர் வாக்கிங் போகும்போது நீங்க எப்ப லெஷரா ஃபீல் பண்றீங்களோ, ஸோ அப்போ வந்து டெய்லி அதை
ரிமெம்பர் பண்றதுக்கு உங்களுக்கு போட்டு கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய பேரோட ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் வந்து இந்த செக்ஷன் வந்து ஹாலில் போயிட்டு 143 144 ஆர் அண்டர் செக்ஷன்ல நம்மளுக்கு நிறைய குழப்பம் வரும். ஓகேவா? ஸோ ஏயா பியா அப்படின்ற டவுட்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ இது என்னோட பர்சனல் ட்ரிக் தான். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? MP3 கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த செக்ஷன் ஓகேவா. மோரோவர் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் புக்ஸையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு MP3 கன்வெர்ட் பண்ணிக்குவேன். நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? வீடியோவா இல்லை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கும் போது கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் பண்ற ட்ரிக். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டடி நோட்ல அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த எந்த ஸ்டடி நோட்னாலும் 2 பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ரெசிடென்ட்டுக்கும் அந்த செக்ஷன், அதே மாதிரி நான் ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள், ரெண்டையுமே 2 பேருக்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சார்ட் டைப்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ட் டைப்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. ராயல்டி அப்படின்னா ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கு. நான் ரெசிடென்ட்டா இருந்தா பெர்மனன்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ், ஆர் நான் பெர்மனன்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா அவங்களுக்கு எவ்வளோ சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா இங்க ஒரு 10%, இங்க ஒரு 15% அப்படின்னா, ஸோ இப்படி நீங்க சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சாப்டர் ஸ்டடி நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து கேசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு கேஸ் ஸ்டடீஸை இதுல வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் ரூலிங், பிசினஸ் ரீஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் அண்ட் வேரியஸ் என்டிட்டி பார்க்காம இந்த பிசினஸ் ரீஸ்ட்ரக்சர் படிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதை முதல்ல முடிச்சாதான் நம்மளால இதையே முடிக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டாக்ஸ் பிளானிங். இது ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து கேஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்தரா நான் கண்டிப்பா போடுறேன் இந்த சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி கேஸ் தான் வரும். ஓகே. அண்ட் தென் இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு தான் வரும். ஓகேவா? 8ல நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் 8 இருக்கும்லப்பா, அதுல மோரோவர் மினிமம் 4 மார்க்ஸ் வந்து இங்க கேட்பாங்க. 4 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே வரும். ஸோ இதை நீங்க ரீட் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஐசிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த இது கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது படிச்சாதான், இது பண்ணாதான் இங்க மேபி நம்மளுக்கு செக்ஷன்ஸ் எதுவும் தெரியல, நம்மளால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியலன்ற பட்சத்துல ஸோ இதை கண்டிப்பா நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் ரூலிங் அண்ட் தென் டபுள் டாக்ஸேஷன், இது ரெண்டு பார்ட்டுமே இதுல ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல இருந்து முக்கியமானது என்னன்னா டிடிஎஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் செக்ஷன் வந்து ஃபுல்லா 115 ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்ஷன் 115 ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் 115 படிக்காம உங்களால எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணவே முடியாது. ஓகேவா? டிடிஎஸ் படிச்சாலும் போத் நான் சொன்னேன்ல ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் 2 பேருக்குமே படிங்க டிடிஎஸ். இது ரொம்ப முக்கியம். ராயல்டி படிச்சாலும் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். ஓகேவா? டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் மாடல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ஷன் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ட்ரிக். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் டு யூ. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாப்பி ஸ்டடிங்.